விஷயத்துக்குள்ள நம்ம நான் இருக்கேன். உங்க 50 பேரை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? பேசாத சொன்னாலும் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எப்பயாவது பேசிட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு பெண் தலைவர் ஜெயலலிதா அவர்களால என்ன பண்ணாங்க? நம்ம தமிழ்நாட்டையே அவங்க எப்படி சொல்றது, அவங்க கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும், எங்க போராட்டம் நடந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்டா அந்த ஸ்பாட்ல ஒரு சொல்யூஷன் எடுப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க சொல்யூஷன் எடுக்க மாட்டாங்க. அது 8 நாள் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் ஏதாவது அடிதடி ஏதாவது ஒரு பிரச்சனை தான் போய் முடியுது. அவங்க இருக்கும்போதுதான் நிறைய பெண்களுக்கான ஒரு திட்டத்தையும் கொண்டு வராங்க. இப்பயும் கொண்டு வராங்க. இன்னொன்னு உங்களுக்கு கரத்திலையும் கொண்டு வராங்க இல்லையா? நீங்க எப்பவுமே ஒரு கவரா இருக்கணும். யாரை பத்தி பயப்படக்கூடாது. ஓகேவா? யாரை பத்தி யாராவது வராங்களா அந்த ஸ்பாட்ல, அதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்பாட்ல மண்ணா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஏதோ ஒரு பொண்ணு சின்ன பாப்பாவே இங்க கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த பாப்பா என்ன பண்ணுச்சு? காலை கட்டி விட்டு ஓடிட்டு இருக்குது. அந்த பல்லு அந்த பிள்ளைக்கு ஆயுதமா இருக்குல்ல. நம்ம உடனே நம்ம முடி கூட நம்மளுடைய ஆயுதம். முடி பிடிச்சி அவங்க கழுத்து பிடிச்சிட்டு இழுத்து நம்ம வேகமா ஓடிடலாம். பல்லு ஆயுதம். கையில கட்டி உங்களுக்கு கதை சொல்லி தராங்க இல்லையா? எப்படி எங்க அடிச்சா கை இப்படி, எங்க அடிச்சா கை விடுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தராங்க. அதான் உங்களுக்கு இந்த வயசுல சொல்லி கொடுத்தாதான் அதான் நீங்க பயமறியா கண்டு பயப்படவே மாட்டீங்க. எதை பத்தியும் பயப்பட மாட்டீங்க. கரெக்டா உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஸ்பாட்ல செய்வீங்க. இன்னொன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் தாண்டி போய் உங்க மனசுல பதிஞ்சிரும். நீங்க நினைக்கிறத செய்வீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கண்டிப்பா ஆவீங்க. இப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு டாக்டர் ஆகணும் ஆசை. உங்க மனசுக்குள்ள இருக்கு. அந்த ஆசையை எந்த காரணத்துக்காகவும் இடையில நிறுத்திடக்கூடாது. வழியில 1000 சம்பளங்கள் நமக்கு வரும். போகும்போதே நம்ம பெண் பிள்ளைங்க இல்லையா, போகும்போது கலாய்ப்பாங்க, ஏதாவது பேசுவாங்க. ஆண் பிள்ளைங்களும் தப்பா பேசுவாங்க, தப்பா நம்ம கிட்ட நடந்துக்கு வருவாங்க. அந்த ஒரு நிமிஷம் அவங்கள பத்தி நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுடைய டாக்டர் ஆகிறது நிறைவேறாம போயிடும். நம்ம பெற்றாங்க வளர்த்தாங்க, அவங்களுக்கு எப்படி பெருமை சேர்க்கணும்? நம்மளுடைய பட்டம் வாங்கணும் இல்லையா, டாக்டர் போடுறோம் இல்லையா, அதுதான் நம்ம அப்பா அம்மாவுக்கு பெருமை. அவங்களுக்கு பெருமை சேர்க்கிற விதத்துல நீங்க நல்லா படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், பெரியவங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். ஓகேவா? சரி, எல்லாருக்குமே ஹேப்பி உமன்ஸ் டே. லவ் யூ ஆல். ஓகேவா? நல்லா படிக்கணும், நல்லா வரணும். இப்ப கராத்தே இருக்குல்ல, கராத்தாலே தேசிய அளவுலாம் இருக்கிறாங்க, தேசிய அளவுக்குலாம் போகுது. எந்த ஒரு விளையாட்டு எடுத்தாலும் எல்லாமே என்ன ஆகுது? மாநில அளவுல மாவட்ட அளவுல